அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் தொடர்ந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பொருளை வேண்டாம் அப்படின்னு ரிட்டன் பண்ணிட்டீங்க, கஸ்டமர் ரிட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 150லேருந்து 200 வரைக்கும் அதை விற்கக்கூடிய செல்லர் தான் கொடுத்தாகணும். அது அவங்களுக்கு நஷ்டம். அது இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டும் டேமேஜ் ஆகணும். நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வேண்டாம் அப்படி ரிட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான காசு ஃப்ளிப்கார்ட், அமேசான் கொடுக்க போகிறதில்ல. அதை கஷ்டப்பட்டு விற்கிறாங்க இல்லையா செல்லர், அவங்க தான் அதுக்கு 150லேருந்து 200 வரைக்கும் அந்த காசை கொடுக்கணும். அது அவங்களுக்கு நஷ்ட கணக்கு தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டும் டேமேஜ் ஆகும். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஷிப்பிங் அவங்க தான் கொடுத்தாகணும். அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டை கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு கஸ்டமர் ரிட்டர்னால் அவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வருது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கே 40 ரூபா தான் ப்ராஃபிட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ஒரு ரிட்டர்னால் அவங்களுக்கு ஒரு 6லேருந்து 10 ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அதிலே போயிடுது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஈஸி ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. பிடிக்கலையா நெக்ஸ்ட் செகண்டே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பையர் முக்கியம். செல்லர்ஸ் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போவுமே பையர் தான் முக்கியம். அதனால் ப்ராடக்ட் பிடிக்கலாம் உடனே ரிட்டன் பண்ணிவிடுங்க அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை கேட்டு நம்ம ஆட்களும் அதை வந்து நிறைய பேர் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் டேமேஜாக இருந்தால் மட்டும் ரிட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா 4 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாங்க. 4 முன்னாடி வச்சு பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு மீதி வேண்டாம் அப்படின்னு 3 ரிட்டன் பண்ணிடுறாங்க. அந்த 3 அவங்க ரிட்டன் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கிட்ட அங்கே ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அந்த காசு வந்து நம்ம தான் கொடுக்கணும். அமேசானோ, ஃப்ளிப்கார்ட் அதை பேர் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு அந்த டெலிவரிக்கான காசை அடுத்த ஆர்டர்லேருந்து எடுத்துக்க போகிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது முழுக்க செல்லர் தான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வழி செல்லருக்கு தான் முழுக்க போகும். ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பி ரெஸ்பான்சிபிள். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு செல்லர் 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் பே பண்ணணும். மைண்டில் வச்சுக்கோங்க.